எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி எல்லாம் வச்சுட்டு இருப்போங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் என்ட்ரி வந்து வச்சுட்டு இருப்போங்க. ஸோ அப்போ அந்த பேமெண்ட் ரிசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பில் வைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு வந்து கிரெடிட் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 15 நாளோ 30 நாளோ கிரெடிட் பீரியட் கொடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம், பேமெண்ட் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ரிசிப்ட் பணம் வந்துட்டு இருக்குங்க நம்மளுக்கு கம்பெனிக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு லெட்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பீரியடை தாண்டி வந்து பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாம வந்து ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட் பீரியடை தாண்டி யார் யாருக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம், கரெக்டான கிரெடிட் பீரியடுக்குள்ள யார் யாருக்கு பணத்தை கொடுக்குறோம், ஸோ அப்படிங்கிற அந்த பில் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லெஜருக்குள்ள எப்படி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேங்க. ஸோ இதுல அக்கௌண்ட்ஸ் புக்குங்க. அக்கௌண்ட்ஸ் புக்குள்ள இங்க லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த ஆர்பி டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபுல் பீரியட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி வச்சிருக்கிறேன், பேமெண்ட் என்ட்ரி பில் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. ஸோ இப்போ இதில் பில் வைஸ் நம்ம போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி காமிக்குது அப்படின்னா இந்த ஒரு பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் அமௌண்ட் மட்டும் காமிக்குது. ஸோ ஓவர் டியூ எப்போ ஓவர் டியூ ஆகுது, ஸோ ஓவர் டியூ டேஸ் எத்தனை நாள் ஆயிடுச்சு, ஸோ 30ஆம் தேதிக்குள்ள நம்ம பண்ணணும். ஸோ இன்னைக்கு தேதி 12ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மே 12. ஸோ 12 நாள் வந்து ஓவர் டியூ வந்து பாத்தீங்கன்னா ஆகிற மாதிரி காமிச்சிருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு பில்லு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்குது. இதுவே பேமெண்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம், பில்லை க்ளோஸ் பண்ணிருப்போங்க பேமெண்ட் கொடுத்து. ஸோ அது வந்து எந்தெந்த டேட் வந்து ஓவர் டியூ ஆயிருந்துச்சு, நம்ம எப்போ பேமெண்ட் பண்ணோம், ஓவர் டியூ டேட் தாண்டி பேமெண்ட் எவ்வளவு நாள் பண்ணிருக்கிறோம், ஸோ ஓவர் டியூ டேட்ஸ்க்குள்ள நம்ம எப்படி பண்ணிருக்கிறோங்கிறத பத்தி பாக்குறதுக்குங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்க பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதுல போயிட்டு டைப் ஆஃப் பில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க, என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல் பில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வருதுங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் பில்ஸ் டைப்ல ஆல் பில் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ என்டர் கொடுத்துட்டு நீங்க கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பில்ஸ் எல்லாமே அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பில் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஓவர் டியூ ஃபர்ஸ்ட் பில் நம்பருக்கு வந்து ஓவர் டியூ வந்து 16th ஏப்ரல் காமிக்குது. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் தள்ளி நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கிறோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூ டேட்குள்ள பண்ணிட்டா தேர்ட் பில்லுக்கு 17 நாள் கழிச்சு நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு 15ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்குதுங்க, 12 நாள் ஆச்சு. ஸோ இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு பில் வைஸா எப்படி எந்தெந்த பில்லுக்கு எந்தெந்த பேமெண்ட் எப்போ எந்த தேதியில பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஷார்ட்கட் கீ வந்து Alt F1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகி காமிக்குங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். இங்க டியூ வந்து பாத்தீங்கன்னா 16th ஏப்ரல் காமிக்குது. ஸோ பேமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 17 ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால ஓவர் டியூ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாள் காமிக்குதுங்க. செகண்ட் பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th பண்ணிருக்கிறோம். ஸோ ஓவர் டியூ 20ஆம் தேதிங்க, சேம் உங்களுக்கு 20ஆம் தேதியே பேமெண்ட் பண்ணியாச்சு, அதனால ஓவர் டியூ வந்து 0 காமிக்குது. அப்போ செகண்ட் பில்லுக்கு நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணிருக்கிறோம். தேர்ட் பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல நம்ம மல்டிபிள் பேமெண்ட் 2 பேமெண்ட் பண்ணிருக்கிறோம் நம்ம. ஸோ 10ஆம் தேதி உங்களுக்கு பில் டேட்டுங்க. ஸோ டியூ வந்து 25, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா 24ஆம் தேதி ஒரு 15,000 கொடுத்துட்டோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். ஆனா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருந்திருக்குது. ஸோ அதனால என்ன ஆகல அப்படின்னா பில்லு க்ளோஸ் ஆகலைங்க. ஸோ அப்போ லாஸ்ட் என்ட்ரி நீங்க எப்போ வைக்கிறீங்களோ அந்த டேட்டை தான் வந்து அது ஓவர் டியூ டேட்டா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்குதுங்க. ஸோ அப்போ 12ஆம் தேதி பண்ணிருக்கிறோம், ஓவர் டியூ 25. ஸோ அப்போ இந்த 12ஆம் தேதி எடுத்துட்டு 17 நாள் வந்து ஓவர் டியூ ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி காமிக்குதுங்க. அதே மாதிரி 15ஆம் தேதிக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் காமிக்குதுங்க. ஸோ டேட் 15, 30ஆம் தேதி பேமெண்ட் பண்ணிருக்கிறோம், பட் ஆனால் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அப்போ 30ஆம் தேதியில உங்களுக்கு இன்னும் 12 நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு மே 12 அப்படிங்கிற மாதிரி தேதி இருக்கு. ஸோ இங்க தேதி Alt F2 கொடுத்துட்டு நீங்க தேதி மாத்தினீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்க என்னன்னா ஓவர் டியூ டேட் மாறிக்கும். ஸோ உங்க பேலன்ஸ் இருக்கிற இங்க க்ளோஸ் ஆன டேட் எல்லாம் எதுவும் வந்து மாறாதுங்க. உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற பில் டேட் மட்டும் உங்களுக்கு ஓவர் டியூ டேட் மட்டும் மாறும், அந்த டேஸ் கவுண்ட் மட்டும் உங்களுக்கு மாறி காமிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸோ வந்து ஓவர் டியூ டேஸ் தாண்டி பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஓவர் டியூஸ்க்குள்ள நம்ம பண்ணோம், டேட்குள்ள பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை பார்த்து நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அந்த பேமெண்ட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்க தொடர்ந்து டேலி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.